அமைதிக்கான நோபல் பரிசு ட்ரம்ப் தகுதியானவர் தானா? Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Krompet and Thiruvallur. அமைதிக்கான நோபல் பரிசு. இப்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் முதன்மை குறி இதுதான். இப்போது என்றால் இப்போது அல்ல, அவர் முதன்முறை அதிபராக இருந்த போதிருந்தே அமைதி நோபல் பரிசு மீது அவருக்கு தீராத ஏக்கம் இருந்து வருகிறது. பொதுவாக அமைதிக்கான நோபல் பரிசானது நாடுகளுக்கு இடையே சகோதரத்துவத்தை பேணிய, இராணுவ மோதல்களை நிறுத்திய அல்லது கட்டுப்படுத்திய, அமைதி மாநாடுகளை நடத்திய, ஊக்குவித்த தனிநபர் அல்லது இயக்கங்களுக்கு வழங்கப்படுகிறது. அமைதிக்கான நோபல் விருதுக்கான நபரை அல்லது அமைப்பை மக்கள் குழுவோ, அரசாங்கங்களோ, அரசு பிரதிநிதிகளோ, சர்வதேச நீதிமன்ற உறுப்பினர்களோ, கல்லூரி பேராசிரியர்களோ அல்லது அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற முந்தைய உறுப்பினரோ பரிந்துரைக்கலாம். அந்த பரிந்துரைகளில் இருந்து ஒருவர் அல்லது ஒரு அமைப்பு தேர்வு செய்யப்படும். இதுதான் நடைமுறை. இப்போது இந்த நடைமுறையை பின்பற்றி தான் ட்ரம்பை அவர் சார்ந்த குடியரசுக் கட்சி பிரதிநிதிகள் பலரும் பரிந்துரைத்து வருகின்றனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எனது நண்பர் டொனால்ட் ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் அரசு சார்பில் பரிந்துரைத்துள்ளார். அதேபோல் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பின்னர் பாகிஸ்தானும் இதே கோரிக்கையை முன்வைத்து அவரது பெயரை பரிந்துரைத்துள்ளது. ஜப்பானின் முன்னாள் பிரதமர் சின்சோ அபே, பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான், எத்தியோப்பிய பிரதமர் அபே அகமது அலி உள்ளிட்டோரும் முந்தைய காலங்களில் ட்ரம்பை அமைதி நோபலுக்காக பரிந்துரைத்திருந்தனர். அமைதிக்கான நோபல் பரிசு என்னை வந்தடைவதை அதற்கான அந்தஸ்து என்ற தொனியிலேயே பேசி வரும் அதிபர் ட்ரம்ப் அதை அடைவதற்கு முன்வைக்கும் முக்கிய காரணம் போர் நிறுத்தம். ஒன்றல்ல, இரண்டல்ல, பல போர்களை நான் நிறுத்திவிட்டேன் என்று அவரே மார்த்தட்டி கொள்கிறார். இரண்டாவது முறையாக அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட போது மேற்கொண்ட பிரச்சாரங்களில் கூட நான் அதிபரான 100 நாட்களுக்குள் ரஷ்ய உக்ரைன் இடையேயான போரை நிறுத்துவேன் என்ற வாக்குறுதி மிக முக்கியமானதாக முன்வைக்கப்பட்டது. ஆனால் ட்ரம்ப் அதிபரானவுடன் என்ன செய்தார்? குடியேற்ற விதிகளில் திருத்தம், சட்டவிரோத குடியேறிகளை திருப்பி அனுப்புதல், ஹார்வர்டு உள்ளிட்ட அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் வெளிநாட்டு மாணவர் சேர்க்கைக்கு கெடுபிடி என பல நெருக்கடிகளை கட்டவிழ்த்தார். இப்போது கூட இறக்குமதி வரி விதிப்பு என்ற பெயரில் உலக நாடுகளுக்கு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறார் ட்ரம்ப். இதை ஊடகங்கள் ட்ரம்பின் வர்த்தக போர் என்றுதான் கூறுகின்றன. இத்தகைய சூழலில்தான் செர்பியா கொசோவா போரை நிறுத்தியதற்காக, எகிப்து எத்தியோப்பியா இடையே சமரசம் செய்ததற்காக, மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்டியதற்காக, இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை வர்த்தக ஒப்பந்தங்களை சுட்டிக்காட்டி நிறுத்தியதற்காக, ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த முயற்சித்து வருவதற்காக தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் கூறி வருகிறார். எங்கு போர் நடந்தாலும் அதை ஓடோடி சென்று நிறுத்தும் சர்வதேச மத்தியஸ்தராக தன்னை முன்னிலைப்படுத்தியும் வருகிறார் ட்ரம்ப். இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று ட்ரம்ப் 30 முறை கூறியிருக்கிறார் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. எத்தியோப்பியா, காங்கோ முதல் செர்பியா கொசோவா வரை நீளும் ட்ரம்பின் போர் நிறுத்த விளைவு என்பது காசாவை நோக்குமா என்பதுதான் சர்வதேச அமைதிக்காக குரல் கொடுப்போரின் கேள்வியாக உள்ளது. ஜூலை 30 கணக்கின்படி காசாவில் 62,700 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். காசாவில் பட்டினி சாவுகளும் அதிகரித்து வருகின்றன. போர் நிறுத்தம் என்று சொல்லிவிட்டு அன்றாடம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இஸ்ரேல். மேலும் காசாவுக்கான உணவு, மருத்துவ உதவிகளை தடுத்து பட்டினி தாக்குதலையும் நிகழ்த்தி வருகிறது இஸ்ரேல். இஸ்ரேலின் இந்த பட்டினி தாக்குதலுக்கு எதிர்ப்பு குரல்கள் வலுத்து வருகின்றன. இச்சூழலில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பையும் மீறி இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்குவதற்கு பச்சை கொடி காட்டியுள்ளது ட்ரம்ப் நிர்வாகம். எல்லா போர்களையும் நிறுத்தியதாக ட்ரம்ப் சொல்வது சரிதான். காசாவுக்கு என்ன வழி என்ற கேள்விகளும் வலுக்கிறது. அமைதிக்கான நோபல் பரிசு வென்றவர்களில் நன்கு பரிச்சயமான சிலரது பெயர்களை பட்டியலிட்டால் அதில் மார்ட்டின் லூதர் கிங், தலாய் லாமா, ஆங் சான் சூச்சி, நெல்சன் மண்டேலா, யாசர் அராஃபத், கோஃபி அனான், ஜிம்மி கார்ட்டர், வாங்காரி மத்தாய், மலாலா யூசுப்சாயி, பராக் ஒபாமா, நர்கீஸ் முகமது போன்ற பிரபலங்களும், சர்வதேச உணவு திட்டம், சென்டர் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ் போன்ற அமைப்புகளும் உள்ளன. இங்கே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சிறிய எண்ணிக்கைதான். இத்தகைய நோபல் பட்டியலில் தான் இடம் பிடிக்க விரும்புகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்.
கடந்த 2009ஆம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அணு ஆயுத பரவலை தடுப்பதற்காக பணியாற்றியதற்காக அவருக்கு அந்த உயரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டது. பராக் ஒபாமா நோபல் பரிசை பெற்றபோது, எனக்கு முன்னால் இந்த விருதை பெற்றவர்களோடு ஒப்பிடுகையில் நான் சாதித்ததாக சொல்லப்படுவது எதுவுமே இல்லை என்று கூறியிருந்தார். அதேபோல் ஒபாமா தனது நினைவு குறிப்பிலும் அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு அறிவிக்கப்பட்டவுடன் எதற்காக என்பதுதான் எனது முதல் கேள்வியாக இருந்தது என்று குறிப்பிட்டிருந்ததும் நினைவு கூறத்தக்கது. ஒபாமாவுக்கு கிடைத்த அமைதி நோபல் தனக்கும் கிட்ட வேண்டும் என்ற வேட்கை ட்ரம்புக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இங்கே நாம் பகிர்ந்த தகவல்களை அடிப்படையாக வைத்து ட்ரம்ப் உண்மையிலேயே அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தகுதியானவர் தானா என்பதை கமெண்ட்ஸ் பகுதியில் நீங்களும் பகிரலாமே.